போதும், ரொம்ப கேம் விளையாடாத. ரொம்ப மூளை விளையாடுனா மூளை குழம்பிடும். மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே குழம்போ. இங்க பாரு செல்லம், எதுக்காக நீ என்ன ரிமோட்டால அடிக்கிற? தைரியம் இருந்தா நேரடியா அடி. அட, நீ எப்படி அதுல இருந்து வெளியே வந்த? இங்க பாரு, 24 மணி நேரம் என்ன அடிச்சு என்னுடைய ஈகோவை நீ வெளியில கொண்டு வந்துட்ட. நீ பயில்வான இருந்துட்டு தமிழ்ல பேசுற? இங்க பாரு, எங்க அம்மா தமிழ்காரங்க தான், எங்க அப்பா தான் வெளிநாட்டுக்காரரு. அவரு நான் இப்படி லங்கோட்டா கட்டிக்கிட்டு சுமோ விளையாடணும்னு நினைச்சாரு. எங்க அம்மா நான் ரிங்குள்ள போய் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் பண்ணணும்னு நினைச்சாங்க. நான் இப்ப ரிங்குள்ள லங்கோட் கட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சுமோ பயில்வானாவும் ஆயிட்டேன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நான் கொசு மாதிரியும் காக்ரோச் மாதிரியும் சும்மா நசக்கி போட்டுருவேன். இப்ப நான் என்ன பண்றது? அட, பலவீனமான பொருளால எனக்கு எப்படி அடிபட முடியும்? ஓடிட்டியா? எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட? உன்னை கண்டுபிடிச்சு நான் சட்னி ஆக்காம விட மாட்டேன். அட, இந்த ஹனி எங்க போயிட்டான்? அவன் ஆளையே காணுமே. அதோ அங்க இருக்கான். அங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? நான் ஒளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படி எல்லா பொருளும் உடைஞ்சு போச்சு? நான் எதையுமே உடைக்கலப்பா. அந்த சுமோ என்ன அடிச்சான். அவன் தான் எல்லாத்தையும் உடைச்சான். அட, எந்த சுமோ? கேம்ல ஃபைட்டரா இருந்தவன் அவன்தான். டேய் டாங்கி, கேம்ல இருக்கவன் அடிச்சானா நீ கேம் விளையாடுறது நிறுத்தணும். அதுக்கு ஏன்டா இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? அவன் கேம்ல இருந்து வெளியே வந்துட்டான். டிராயிங் ரூம்ல என்ன அடிக்கும் போதுதான் பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஏற்கனவே ரொம்ப லட்சணம், இப்ப இன்னும் நல்லா முத்தி போச்சு. புரிஞ்சுதா? நான் சொல்றது உண்மைதான் நண்பர்களே. ஓஹோ, விளையாடுறன்னு வெளியில போயிடாதீங்க. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருக்க, சரியா? என்னாச்சு? அது ஒரு சோமோ பயில்வான் கேம் விளையாடுற பசங்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானா. 2 பசங்களை அவங்க வீட்ல இருந்து கடத்திட்டு போயிட்டான். பசங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. நாம அவங்கள காப்பாத்தணும். வாங்க, சீக்கிரம் போலாம். சாவி இல்லாத பூட்டை திறக்க போறீங்க. தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்க போறீங்க. சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. பசங்களை ஒளிச்சு வைங்க, பசங்களை ஒளிச்சு வைங்க. பயில்வான் பசங்களை தூக்கிட்டு போறா. பயப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னோட ஹஸ்பண்ட் தான் பாக்ஸர் ஆச்சே. ஹஸ்பண்டே நான் தான் பசங்களை ஒளிச்சு வைன்னு சொல்றல. என்னால அவன் கூட சண்டை போட முடியாது. இந்த வீடியோ கேம்ஸால எப்பவுமே பிரச்சனை தான். நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுதா? பாத்தியா தம்பி, ரிமோட் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒண்ணு ரிமோட் மழை கிடையாதுடா. எல்லாரும் உங்க வீட்ல உள்ள ரிமோட்டை தூக்கி போடுறாங்க. இன்னில இருந்து வீடியோ கேம்ன்ற பேரையே நீ சொல்லக்கூடாது. நான் மூடன்னு சொன்னேன். வீடியோ கேம் விளையாடனா அந்த பயில்வான் வீட்டுக்கு வந்து உன் மேல ஏறி உக்காந்துருவான். அந்த சுமோ பயில்வான் பத்தின தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்குள்ள நாம போய் அவனை பிடிக்கலாம். வாங்க போலாம்.
ஏய், எங்க மேல மோதிரத்துக்குன்னு ஏதாவது தனியா காம்படிஷன் நடக்குதா என்ன? போற வரவங்க எல்லாம் எங்களை இடிச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. என்ன மன்னிச்சிருங்க, என் மனசு பூரா பயம் இருக்கு, அதான் நான் ஓடினேன். அதான் ஓடும் போது நான் உங்களை கவனிக்காம வந்துட்டேன். ஆனா நீங்க எதுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நானும் வீடியோ கேம் விளையாடுவேன். இந்த விஷயம் மட்டும் அந்த பயில்வானுக்கு தெரிஞ்சதுன்னா அவ என்ன கடத்திட்டு போயிடுவான். ஆனா உங்களை எதுக்கு கடத்திட்டு போகணும்? நானும் மனசால குழந்தைதான், உண்மையான மனசு இருக்கிறவன். என்னோட அழகான முகத்தை இப்போதைக்கு என்னால மாத்திக்க முடியாது. அவன் மார்க்கெட்ல இருக்கான், அதனாலதான் நான் காட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த சுமோ பயில்வானோட பிரச்சனை எப்ப முடியுதோ அப்பதான் நான் திரும்ப வருவேன். கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவன் மார்க்கெட்ல தான் இருக்கான். வாங்க நம்ம அங்கேயே போலாம். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. எங்களை விட்டுடு, நாங்க இனிமே கேம் விளையாட மாட்டோம். இங்க பாருங்க, கேம் விளையாடாம இருக்க கூடாது தம்பிகளா. என்ன நீங்க எப்படிலாம் அடிச்சீங்க, இப்ப என்னுடைய வாய்ப்பு. பசங்களை விட்டுரு. உன்னதான் நான் முதல்ல தேடிக்கிட்டு இருந்தேன் செல்லம். எல்லார விட அதிகமா அடிச்சது நீதான். முதல்ல ஒன்னு அடிக்கிறேன் பாரு. ஒழுங்கா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. சட்டத்தை உன் கையில எடுக்க கூடாது. நான் உன்ன சட்டத்தை தான் கையில எடுக்காதன்னு சொன்னேன். நீ இப்ப சட்டத்தோட ஆட்களையே கையில பிடிச்சு வச்சிருக்க. இவங்கிட்ட கண்டிப்பா பேச்செல்லாம் வேலைக்கே ஆகாது. தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. தலையில விழுந்த மாம்பழத்தையே இடி விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். புரிஞ்சுதா? ஆமா, அவனுக்கு தலையில தான் பலகீனமே. கேம்ல கூட நாங்க ஜெயிக்கிறதுக்கு அவனை தலையில தான் நாங்க அடிப்போம். டேய் டாங்கி, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? வாங்க போய் அவனை தலையில 4 தட்டு தட்டுவோம். இன்ஸ்பெக்டர் பாண்டா, பழத்தை பிச்சு எறிங்க. அவ்வளவுதான், பாப்பா டவுனோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப நாம நம்மளோட வேலையை செய்ய வேண்டியதுதான். சபாஷ் பசங்களா, சபாஷ்.
நாம அவனை தோக்கடிச்சிட்டோம். நாம தான் அவனை தோக்கடிச்சிட்டோம். ஏஹே சூப்பர். ஏண்டா நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஜாலியா இவன் தூங்கி கனவு கண்டுட்டு நம்ம தூக்கத்தை சுத்தமா கெடுத்துட்டான். புரிஞ்சுதா? இப்ப நீ என்ன கனவு கண்ட? அது அந்த கேம்ல இருக்கிற சுமோ பைல்வான் டிவில இருந்து வெளியே வந்துட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றான். நாம தான் அவனை தலையில அடிச்சு அவனை தோக்கடிச்சிட்டோம். இவன் கேம் விளையாடி விளையாடி ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். அதான் கனவுலே கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். நீ இனிமே கேம் விளையாடுறத நிறுத்திக்க. நீங்க என்ன நிறுத்த சொல்றது? நான் கண்ட அந்த பயங்கரமான கனவுனால நானே இனிமே எந்த கேமும் விளையாட மாட்டேன். அந்த கனவு மட்டும் பழிச்சிடுச்சுன்னா ஏய் ஏய் ஒன்னா